மீனா உனக்கு விஷயம் தெரியுமாடின்னு கோமதி ஃபோன் போட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பாக்கியமும் தங்கமயிலும் அங்கே மாணிக்கமும் பேசிட்டு போன விஷயத்த பற்றி மீனா கிட்ட சொல்ல மீனாவுக்கு இதை கேட்டதும் முதல்ல அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு நடந்த விஷயத்த கேட்டு உண்மையிலேயே அவர் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கத்தானே செய்கிறாருன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், மாமா கிட்ட இதை பற்றி கேட்டியலான்னு மீனா கேட்க, அதெல்லாம் நாங்கள் அவன்கிட்ட கேட்டோண்டி, தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் தாண்டி சொன்னான். அதுக்குள்ளே அந்த வீட்டில் இருக்கவங்க இதை ஒரு காரணம் காட்டி வீடு வரைக்கும் அந்த பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் தங்கமயில் இங்கே அம்மாவை அப்பாவையும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாடி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் மீனாவும் தங்கமயில் அக்கா நல்லவங்க தான் சொல்லுங்க பாருடி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை இதோட நிறுத்திக்கோ, திரும்ப திரும்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லத்த நான் அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, உனக்காக நான் சமைச்சு வச்சுருக்கேன், நீ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே கோமதி ஃபோனை வச்சதுக்கு பிறகு தான் வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் பிரச்சனையாகவே போயிட்டுருக்க போது, ஏதாவது ஒரு விஷயம் முடிவுக்கு வர வேணாமா? ஒன்று நீயும் மாப்பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறீங்க, சரவணனுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு என்ன தாண்டி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும், பாத்தியில உன் மருமகனை என் கையால் சாப்பிடக்கூடாதுன்னு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு, எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிட்றான்னு பார்க்கும், உடம்பு கெட்டு போணுச்சுன்னா எல்லாமே சரியாகும் அப்படின்னு கோமதியாக விடாப்படியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன வழியோ அப்படின்னு அப்பத்தான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா அடுத்த நாள் செந்திலோட எங்கள் வீட்டுக்கு வராங்க. செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வரேன், வீட்டில் வந்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. முக்கியமாக கோமதி பாண்டியன்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிறத பார்த்துட்டு மீனாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அத்தை இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட, என்னத்தை மாமா கூட சேர்ந்துட்டியலா அப்படின்னு கேட்க, ஏண்டி இப்படி கேட்குறேன்னு அங்கே அப்பத்தான் கேட்குறாங்க. இல்லாமாச்சி அது வந்துன்னு சொல்லும்போது, ஏய் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது, இதில் நீ வேற எதுக்கடி கண்ணு வைக்கிறேன்னு சொல்லும்போது, ஐயோ உங்கள் பொண்ணு வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தலாம் நான் கண்ணு வைக்கல, ஆனால் எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல, முதல்ல நீ ஸ்வீட் எடுத்துக்கோ மீனான்னு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. அத்தை முதல்ல என்ன விசேஷம்னு சொல்லுங்கத்த அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு கோமதியும், அடியே நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி வாரிசு வரப்போகுதுடி, அதனால தான் இந்த சந்தோஷம்னு சொல்ல, என்னத்தை சொல்கிறீங்க உண்மையாவே வா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாண்டி மீனா, இந்த விஷயம் தெரிஞ்சதுலேன்ட்டு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் தெரியுமா, அதனால தான் உன் மாமாவே என்கிட்ட பேசவும் செஞ்சார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், காலையிலேருந்து இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே தலைக்கால் புரியாமல் இருக்காங்கன்னு சொல்ல, எனக்கு தான் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஒருவேளை இந்த வீட்டிலேருந்து யாராவது உனக்கு சொல்லியிருக்காங்களா என்ன? இல்லையே, முதல்ல இந்த விஷயம் எங்களுக்கு தானே தெரிஞ்சதுன்னு சொல்ல, ஐயோ அத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் முன்னவே தெரியும் அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, நான் தானே முதல்ல ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போனேன், கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் சொல்ல வர விஷயத்தை தான் எங்கள் அத்தை காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை. எப்போ இந்த விஷயத்தை பற்றி பேச வந்தாலும் ஏதாவது சண்டை வம்புன்னு போயிட்டே இருந்தது. சரி சரி, ஆனால் இப்போவாது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்கீங்களே, இப்பெல்லாம் நடக்கணும்னு தானே நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். சரி நீங்கள் எப்போ போய் தங்கமயில் அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போறீங்க அப்படின்னு மீனா கேட்டதுமே உடனே அதுக்கு அப்பத்தாவும் கோமதியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அரசிக்கு ஒன்றும் புரியலை, என்ன நீ சொல்லிட்டு இருக்கீங்க, தங்கமயில நீ அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கேட்க, ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவங்க தானே, அப்போ அவங்கள தானே நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவுடனே கோமதி என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை இவ்வளோ நேரம் தங்கமயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க, வீட்டில் இருக்க எல்லா முகத்துலையும் சந்தோஷம் வேற இருக்குது, அப்போ அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தானே சரியாக இருக்கும், எப்போத்த சொல்லுங்கள் நானும் உங்கள் கூட வரேன், தங்கமயில் அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் இந்த விஷயம் எப்படி ராஜி சொல்லி தெரியுமா, ஏன்னா ராஜிக்கிட்ட தான் நான் இந்த விஷயத்த சொன்னவும் செஞ்சேன், அப்போ ராஜி தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாலாம், பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்த உங்கள் காதில் போட்டுட்டான்னு. நான் இந்த விஷயத்த சொல்ல வர்றதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டு இருந்தேன், தங்கமயிலக்கான்னு பேச்சு எடுத்தாலே தாட்டு போட்டு நான் ஆடுவீங்க, இப்போ எப்படி இங்கே ராஜி நல்லா நேக்காக தான் அத்தை உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கா, என்னென்றாலும் அவங்க அண்ணன் பொண்ணு அவ கேட்டவுடனே நீங்களும் அமைதியாக உட்காந்து விஷயத்த வந்துட்டு கேட்டுருந்துருப்பீங்க. பார்த்தியலா இந்த சந்தோஷத்துக்காக தானே நானும் அமைதியாகவே இருந்தேன், ராஜிக்கிட்டேயே நான் இந்த விஷயத்த சொல்லி 2 நாள் தான் ஆகுது, பாருங்களேன் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்போயோ ராஜிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்திருப்பேன். பாவம் தங்கமயில் அக்காவும் கழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க, இப்போ கூட அவங்கள செக்கப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், பேசாமல் நாமளே அவங்கள கூட்டிகிட்டு போகலாமாத்த அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இங்கே கோமதியும் அப்பத்தாவை பார்க்க, அம்மா என்னம்மா இவன்
என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன தேடி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்களாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, முதல் வாரிசுனா அது தங்கமயில் அக்கா தானே. அவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் தானே அவங்கள கூட்டிகிட்டு செக்கப்க்கெல்லாம் அழைச்சிட்டு போனேன். கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாங்களே டாக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு மீனா சொல்ல, 3 பேருக்குமே பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னமோ இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, அடியே நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னது தங்கமயிலை பற்றி இல்லை, நம்ம ராஜியை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜியவா அப்படின்னு வாயை பிளந்த பந்தே நிற்கிறாங்க எங்கள் மீனாவும். அப்போ தங்கமயிலன்னு சொல்லிட்டு அப்பத்தவன் கேட்க, ஆமாம் தங்கமயில் அக்காவும் மாசமாக தான் இருக்காங்க. இந்த விஷயம் கூட சரவணன் மாமாவுக்கு தெரியுமே. ஆனால் அவர் தான் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லைன்னு சொல்லி தங்கமயில் அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்தி திட்டாரு. அதனால தான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் இந்த விஷயத்த ராஜிக்கிட்ட சொன்னேன். ராஜி தான் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லியிருப்பான்னு நினச்சா, நீங்கள் என்னடானா ராஜி மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே மீனா கேட்குறாங்க. அதுக்கு உடனே அரசியும் கோமதியும் என்னென்னமோ சொல்கிறா இவ, அப்படிலாம் ஏதாவது நடந்துட்டாடி அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம சரவணனுக்கு டிவோர்ஸ் எதுவும் அந்த தங்கமயில் கிட்டேருந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்க, அத்தை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ தங்கமயில் அக்கா அம்மா வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்காங்களே, அதை நினச்சி உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே நின்றுட்டுருக்க கோமதி வந்துட்டு அதிர்ச்சி போய் நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நின்று கேட்டுக்கிட்டு இருக்க பாண்டியன், அதுக்கப்புறம் இங்கே செந்தில், கூடவே இருக்க சரவணன், இவங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. கதிரெல்லாம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தவங்க மீனா சொன்ன விஷயத்தை கேட்டதும் அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. அப்போ தான் ராஜி ரூம்லேருந்து வெளியே வெக்கத்தோடு வெளியே வரேன். ராஜி உண்மையாலுமே வா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா அப்படின்னு சிரித்த மாதிரி அவங்கள கட்டி பிடிச்சிக்க. அடியே இந்த வீட்டில் கடைசியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தபடி, அதுவும் எல்லாரும் மாதிரியும் கல்யாணம் ஆனதா என்ன? உனக்கும் கதிர்க்கும் கொஞ்சம் கூட பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி பேச, முதல்ல அதெல்லாம் விடுறி, அந்த தங்கமயில் உண்மையிலே மாசமாக இருக்கலாம், அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது அப்படின்னு சொல்லும்போது, டேய் அந்த தங்கமயில் உன்னை பார்த்து பேசினாலான்னு சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை எங்கள் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு கேட்க, அம்மா அதை நான் நம்பவே இல்லை. ஏற்கனவே முதல் தடவை இப்படி தானே வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்தினா, அதே மாதிரி தான் இந்த தடவையும் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் மீனா சொல்கிறத கேட்கும்போது, ஏன் மீனா அது உனக்கு நல்லா தெரியுமாடி, இல்லை முன்ன மாதிரி உன்னை ஏமாத்திருக்க போகிறான்னு சொல்லிட்டு என் மீனாவை பார்த்துட்டு கேட்க, ஐயோ அத்தை எனக்கு நல்லா தெரியும், அவங்க என்னைகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுமே நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல, என்ன மீனா அப்போ நீ அந்த தங்கமயில் கூட பேசிக்கிட்டு இருக்கதை இன்னும் நிறுத்தவே இல்லையா? நீ அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு உனக்கும் அவங்களுக்கும் நெருக்கம் அதிகமாகிடுச்சான்னு அங்கே செந்தில் வேற திட்டுறாங்க. நீங்கள் வேற ஏங்க இடையில, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு, ஐயோ அத்தா அதெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் அவ்வளவுதான். அதுவும் டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க, சரவணன் மாமாவுடைய வாரிசு அவங்க வயிற்றில் சுமந்துட்டுருக்காங்க. ஆனால் சரவணன் மாமா அதை எதையுமே நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பொண்ணை பார்த்து என்ன வார்த்தை என்ன கேள்வி கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்களே போய் கூப்பிட்டாலும் அக்கா இந்த வீட்டுக்கு வருவாங்களான்னு கேட்டால் அது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்ல, அங்கே பாண்டியன்லேருந்து எல்லாரும் அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. ராஜி இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கேட்டதும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க தங்கமயில் அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது இந்த வீட்டு வாரிசான்றதில் உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி கேட்க, என்னடி அப்படின்னு எங்கள் கோமதி கையை நீட்டிக்காக பேசுகிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் கட்டின புருஷன் சந்தேகப்பட்டால் எந்த பொண்ணால் தான் ஏற்றுக்க முடியும்? அப்புறம் எப்படி தங்கமயில் அக்கா இந்த வீட்டுக்கு வருவாங்க? நீங்களும் கூப்பிட போகிறதில்ல, இனி அவங்களும் இந்த வீட்டுக்கு வர போகிறதில்ல அப்படின்னு மீனாவும் சொல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி இங்கே வருத்தத்தோடு நிற்கிறாங்க.